நாம குடிக்கக்கூடாத நிறைய சுகர் ஐட்டம் இன்னைக்கு நம்ம டயட்டை கிராஸ் பண்ணிடுச்சு. வெல்கம் டு டே 37. இன்னைக்கு ரைஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால ஒரு நான்வெஜ் மீல்ஸும் கூட ஒரு எக்கும் வாங்கினேன். மீல்ஸில் தயிர், பாயாசம், பீட்ரூட் கூட்டு, வத்த குழம்பு, ரசம், சிக்கன் கிரேவியும் இருந்துச்சு. மீல்ஸில் ஒரு பெரிய போர்ஷன் ரைஸும் ஒரு பெரிய சைஸ் சப்பாத்தியும் இருந்துச்சு. சிக்கன் கிரேவியில் ஆயில் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. நான் டிஷ்யூ பேப்பரை வச்சு முடிஞ்ச வரைக்கும் எடுத்தேன். சிக்கன் பீசஸ் நிறையவே வச்சுருந்தாங்க. கூட பாதி சப்பாத்தியும் கொஞ்சமாக அப்பளமும் எடுத்துக்கிட்டேன். ரைஸு போர்ஷன் கண்ட்ரோல்டாக தான் சாப்பிடணும்னு நினச்சேன். ஆனால் சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சம், வத்த குழம்புக்கு கொஞ்சம், ரசத்துக்கு கொஞ்சம், தயிருக்கு கொஞ்சம்னு நிறைய சோறு சாப்பிட்டேன். சப்பாத்தி கொஞ்சம் காஞ்சி போயிருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியாக இந்த பருப்பு பாயசத்தை அவாய்ட் பண்ண முடியாமல் ஃபுல்லாக குடிச்சிட்டேன். ஈவினிங்காக ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன். அவங்க மெக்டானல்ட்ஸ் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே அவங்க ஒரு கோல்டு காஃபி வாங்கினாங்க. நான் வேணான்ட்டேன். ஆனால் கொஞ்சமாக குடிச்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெக்சிகன் கிரில் சிக்கன் அண்ட் சீஸ் மீல் வாங்கியிருந்தோம். அதில் ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ், ஒரு கோக்கு, அப்புறமா சிக்கன் பர்கர் வந்துச்சு. நான் கோக் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நைட்னால அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா இருந்துச்சு. பட் அதுவும் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். பர்கர் சைஸு கொஞ்சம் சின்னது தான். மெக்டொனால்ட்ஸ் ஆப் யூஸ் பண்ணதுனால இது கோக் 0 ஃப்ரீயாக கிடச்சிது. இது 0 கேலரி தான். அதனால கில்ட் ஃப்ரீயாக சாப்பிட்டேன். பர்கரில் மைனஸ் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துடலாம்னு நினச்சேன். ஃப்ரெண்டு அதை சீஸ் சாஸ்ன்னு சொன்னாங்க. அதனால அதோட சேர்த்து சாப்பிட்டேன். பர்கருக்குள்ளே ரெகுலராக இருக்கிற மாதிரி வெங்காயம் தக்காளி இல்லாமல் பிக்கிள் இருந்துச்சு. அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. நைட்டு அங்கேருந்து கிளம்பி சீனியர் அண்ணாவோட படம் பார்க்குறதுக்கு பலசோ வந்திருந்தேன். அவர் பாப்கார்னோட வந்தார். கொஞ்சமாக தான் சாப்பிடணும்னு நினச்சேன். ஆனால் படம் பார்த்துட்டே கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டேன். இன்றைக்கி சாப்பிட்டது எல்லாமே சாப்பிடக்கூடாத ஐட்டம் தான். ப்ரோட்டீன் கம்மியாக தான் எடுத்துருக்குறோம். ஆனால் எல்லா மீல்லையும் கொஞ்சமாவது எடுத்துட்டோம். போர்ஷன் கண்ட்ரோல்டாக இருந்ததுனால கேலரிஸையும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டோம். மீண்டும் சந்திப்போம்.